தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, திராவிட இயக்க வரலாற்றின் முன்னோடி மூன்றெழுத்து மந்திரம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் இன்று. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 கொள்கையின் முழங்கிய ஒரு சங்கொலி நாதம். பேச்சாற்றலிலும் தமிழ் புலமையிலும் வித்தகர். மிக ஆளுமை மிக்க தமிழ் சொற்றொடர் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அதுதான் பேரறிஞர் அண்ணா. அதாவது இந்த தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்கு காரணமானவர் அண்ணா. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பியாக போயிருக்கும் போது ஒரு மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடைய எம்பி சொல்கிறாரு, ஐயா தமிழ்நாடுங்கிற ஒரு பேரை நீங்கள் சூட்டலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. நான் எப்போதும் கம்யூனிஸ்டோட ஒத்து போகிறதில்ல, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் அவங்களுடைய கருத்துக்கு அடிபணிகிறேன்னு சொல்லி அந்த தமிழ்நாடுங்கிற பேர் சூட்டுறதுக்கும் காரணமானவர் அண்ணா. அவர் மட்டும் காரணமானவர் அல்ல, ஐயா சங்கரலிங்கனார் 72 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவரும் இந்த பெயர் வருவதற்கு காரணமாக இருந்தவர். ஆமாம், அப்படிங்கும்போது வரலாறை விட்டுட்டு போயிடக்கூடாது. சரி, அதோடு மட்டும்தானா? அதாவது நீங்கள் இவ்வளோ புலமை வாய்ந்தவராக இருக்கீங்க, பண்டித்துவம் பெற்றவராக இருக்கீங்க, ஏன் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. 30 நாளில் நீங்கள் கற்றுக்கலாமே அப்படின்னு ஒரு வட இந்திய எம்பி சொல்லும் போது, ஆமாம் 30 நாளில் கற்றுக்கலாம் அந்த மொழியை, அதுக்கு மேலே வேறு என்ன அதில் இருக்குது? இலக்கணம் இருக்குதா, இதிகாசம் இருக்கிறதா, அது இல்லாமல் புராணங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டவர் தான் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவுடைய ஜீவன் இந்த தமிழ் மொழியை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. கடந்த 54 ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் மட்டுமில்லாமல் தமிழக அரசியலிலும் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்பும் என் பேச்சிருக்கும் என்ற எம்ஜிஆரை உருவாக்குவதும் அண்ணா தான். அதே மாதிரி முத்தமிழறிஞர், சமூக நீதி காவலர் ஐயா கலைஞர் அவர்களை உருவாக்குனதும் அண்ணா தான். இந்த அண்ணாங்கிற ஒரு பேரை இல்லாமல் எங்கள் தமிழக வரலாற்றை எழுத முடியாது. இவர் அண்ணா ஒரு பெரிய பர்சனாலிட்டி ஃபிகர் கிடையாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கலைந்த தேகம், அதை கசங்கிய உடை, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மூக்குப்பொடியை எந்த ஸ்டைலில் எந்த நேரத்தில் போடுவார்னே தெரியாது. அப்படி ஒரு பேச்சாற்றல் மிக்கவர். அந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை நம்ம இனிமேல் பார்க்கவே முடியாது. ஏன்னா தேர்தல் பரப்புரையை கூட 4 வரிகளில் பேச முடியுங்கிறத அண்ணா செய்து காட்டிருக்கார். மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களை தழுவுவதோ நித்திரை, எங்களுக்கு மறக்காமல் இடுவீர் முத்திரை. இப்படி தமிழ் சொற்றொடர்கள்லேயும், தமிழ் புதினங்கள்லேயும், இலக்கியங்கள்லேயும், எழுத்தாற்றல்லையும், கதை வசனங்கள்லேயும், உரையாடல்கள் மூலமாகவே ஏழை எளிய மக்களை தொட்டவர் அண்ணா. அது மட்டும் இல்லாமல் பொதுக்கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், கல்யாண மண்டங்களில் சுயமரியாதை, சமூக நீதியை கொண்டு போய் சேர்த்தவரும் அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அதோடு மட்டும் இல்லாமல் ஏழை எளிய பாமரனுடைய வழக்குகளையும் அவனுடைய பிரச்சனைகளையும் அன்றாடம் அங்கே சைக்கிளில் மிதித்து, நீச்சல் அடித்து, அது வழிவெண்டாக்கு நடந்து பேருந்து பயணம் மேற்கொண்டு அவனுடைய பிரச்சனையை தீர்த்ததும்